ஹலோ, நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் உறவுகளும் சார்புகளும் ரொம்ப முக்கியமான பாடம். ரொம்ப எளிமையான பாடம் கூட. எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக நான் நல்லா படிக்கிறேன் சார், நல்லா படிக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பகுதியில் வரக்கூடிய கணக்குகள் அனைத்தும் உங்களுக்கு அப்படி லட்டு மாதிரி அழகாக மார்க் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதை நம்ம எல்லாம் என்ன செய்யணும், நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸு. இதை நான் இப்போ ஃபஸ்ட்டு முதல் பயிற்சி 1.1 அதுக்கு முன்னாடி கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள், அதாவது ஒரு 1, 2, 3 எடுத்துக்காட்டு கணக்கு இருக்குது. அப்புறம் பயிற்சியில் கொஞ்சம் கணக்குகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்ந்து மொத்தமாக இந்த வீடியோவில் அழகாக உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் நீங்கள் எடுத்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப நம்ம சொல்கிறோம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட், இல்லையா? நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது A cross B அப்படின்னா 2 கணங்கள், ஏன்னு ஒரு கணம், பிங்கிற ஒரு கணம். இந்த 2 கணங்கள் கூடிய உறுப்புகளை நம்ம வரிசை ஜோடியாக எழுத முடியுது. அதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல் வரிசை ஜோடி. இதில் கூடிய ஒரு எலமெண்ட் எடுத்து அதில் கூடிய ஒரு எலமெண்ட்டை கூட ஜோடி சேர்த்து எழுதணும். அதுக்கு பேர் தான் A cross B. இதை நம்ம கிராஸ் அப்படின்னு படிக்கணும், A cross B. சரிங்களா? இப்போ நம்ம அழகாக இதில் கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப பக்காவாக ஈஸியாக பார்க்க போகிறோம். இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 ஒன்றுமே இல்லை. இந்த கணத்தக்கூடிய முதல் உறுப்பு எடுத்துகிட்டு அதில் கூடிய வறுப்புள்ள போகிற வரிசையாக எழுதணும். அப்புறம் 2வது உறுப்பு எடுத்துருப்போம், அதே மாதிரி வரிசையாக இருக்கிறது ஜோடி சேர்த்து கன அடைப்பு குறிக்குள்ள அழகாக போட்டு எழுதுனா அதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் பெருக்கல். சரியா? பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்காட்டில் 1.1 A = 1, 3, 5, B 2, 3 அப்படின்னு சொல்லி 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம A cross B மற்றும் B cross Aவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டினோட 2வது பார்ட் என்னன்னா, A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. அப்புறம் N of A cross B = N of B cross A = N of A × N of B என காட்டுக. சரியா? இந்த 3 பார்ட்டாக இருக்குது. இந்த 3மே நமக்கு ஒவ்வொரு தனித்தனி கொஸ்டின் தான். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஸ்டின் நம்ம பார்ட் 1ல் இப்போ நம்ம A cross B கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், A cross B எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். A 1, 3, 5 கிராஸ், B 2 மற்றும் 3 2 உறுப்புகள் இருக்குது. பாருங்க, கிராஸ்ன்னு சொன்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 1ங்கிற ஒரு உறுப்பு எடுத்துகிட்டு போய் 1, 2 அப்படின்னு ஒரு ஜோடியாக எழுதணும். அப்புறம் இந்த 1ங்கிற எலமெண்ட் கூட இந்த 3 நம்ம ஜோடிப்படுத்தணும். 1, 3ன்னு எழுதணும். எழுதிக்கலாமா? இங்கே பாருங்கள், 1, 2, 1, 3 முடிஞ்சா. அப்புறம் நம்ம எழுதணும் 3, 2, 3, 3 3, 2, 3, 3. அப்புறம் என்ன எழுதணும்? 5, 2, 5, 3 5, 2 அப்புறம் 5, 3. சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதுதான் A cross B. புரியுதா? பாருங்க, 1, 2, 1, 3 3, 2, 3, 3 5, 2, 5, 3. இப்போ பாருங்க, இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 3 உறுப்புகள் இருக்கா? இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 2 உறுப்புகள் இருக்கா? அப்போ முபி 2 எத்தனை? 6 உறுப்புகள். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. அது என்ன சொல்கிறாங்க, N of A இருக்கக்கூடிய உறுப்புகளை N of B எத்தனை உறுப்புகள் இருக்கோ அந்த 2 எண்ணிக்கை நமக்கு பெருக்கணும்னா அந்த N of A cross B அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை நமக்கு கிடச்சிரும். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ 2வது பார்ட் என்னது? B cross A கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு A கூட B கிராஸ் பண்ணேன், இப்போ B கூட Aவை கிராஸ் பண்ணுறேன். சார் 2 சமமாக இருக்குமா அப்படின்னா பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன எழுதிக்கணும்? ஸோ B எழுதிக்கணும், அதாவது 2, 3 எழுதிக்கணும். கிராஸ் Aவை கிராஸ் பண்ணணும், அதாவது 1, 3, 5 இதை கிராஸ் பண்ணணும். இப்போ நம்ம கிராஸ் பண்ண எப்படி எழுதணும் பாருங்கள். 2, 1, 2, 3, 2, 5 3, 1, 3, 3, 3, 5. புரியுதா? அப்போ நம்ம சொல்லலாமா? பாருங்கள், 2, 1, 2, 3, 2, 5. அடுத்து 3, 1, 3, 3, 3, 5. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ என்ன A cross B கண்டுபிடிச்சிட்டோம், B cross A கண்டுபிடிச்சிட்டோம். A cross Bனா ஃபஸ்ட்டு A இருக்கணும், 2வது B இருக்கணும். B cross Aன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு B இருக்கணும், 2வது A இருக்கணும். நம்ம அதை கிராஸ் பண்ணி இப்போ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? சார் இங்கே 2 உறுப்புகள் இருக்கா, இங்கே 3 உறுப்புகள் இருக்கா? அப்போ 2, 3, 6. சார் 2 6 தான், 2, 3, 6 தான். அப்போ இங்கே எத்தனை உள்ள உறுப்புகள் இருக்குது? 6 உறுப்புகள் இருக்குது. ஆனால் விஷயத்தை கவனிங்க, இப்போ A cross Bயும் B cross Aவும் சமமாக இருக்கான்னு பாருங்கள்.
இதில் 1,2 இருக்கா, இங்கே இருக்குது 2,1 இருக்குது. 1,3 இருக்கா, இங்கே வந்து 3,1 இருக்கும். 3,2 இருக்கா, 2,3 அப்படியே வந்து மாறி இருக்குது, இடவளமாக மாறி இருக்குது. ஏன்னா நம்ம ஏ கூட பியை கிராஸ் பண்ணோம், பி கூட ஏ கிராஸ் பண்ணோம். அப்போ இது ரெண்டு சமமானா நிச்சயமாக சமம் இல்லை. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இல்லை. அப்போ அதுதான் நம்ம ரெண்டாவது கொஸ்டினுக்கு எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின் எழுத போகிறோம் பாருங்கள். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவா? இல்லை. ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன்? காரணம் என்ன? காரணம் என்னன்னா, காரணம் வந்து என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டு சமமாக கிடையாது. 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1. அதே மாதிரி 1,3 நாட் ஈக்குவல் டு 3,1. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஏ கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளும் பி கிராஸ் ஏ உள்ள உறுப்புகளும் சமம் இல்லை. அதனால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரியா? இதை நம்ம எதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்? சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து தான் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் மூணாவது பார்ட் என்ன சொல்கிறாங்க? மூணாவது பார்ட்டு சார் என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க, என் ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க, என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி கண்டுபிடிங்க. பார்க்கலாம் இது சமமாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏ கிராஸ் பியில் நமக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குது? 6 உறுப்புகள் இருக்குது. என் ஆஃப் பி கிராஸ் ஏ எத்தனை? அதுலேயும் 6 உறுப்புகள் இருக்குது. சரிங்களா? என் ஆஃப் ஏ எத்தனை? என் ஆஃப் ஏல வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குது? என் ஆஃப் ஏல 3 உறுப்புகள் இருக்குது சார். என் ஆஃப் பி எத்தனை உறுப்புகள் இருக்குது? 2 உறுப்புகள் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் பெருக்கினா எவ்வளவு? என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் பெருக்கினா 3 × 2 ஈக்குவல் டு 6. சரிங்களா? இதை பாருங்கள், இதை நம்ம வந்து சமன்பாடு அங்கே ஏற்கனவே 1 2 வச்சுட்டோமா? சரி, இதை 3ன்னு வச்சுக்கலாம், இதை சமன்பாடு 4ன்னு வச்சுக்கலாம், இதை சமன்பாடு 5ன்னு வச்சுக்கலாம். சமன்பாடு சரியா? அப்போ 3 4 5ல் இருந்து 5 நமக்கு எதை கொடுக்கிறது? என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. அவ்வளோதான், முடிஞ்சு. அதாவது இந்த 3 சமன்பாடுகளிலிருந்து நம்ம இந்த ரிசல்ட் எடுக்கிறோம். என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் என் ஆஃப் ஏவையும் என் ஆஃப் பியையும் பெருக்கினா வரக்கூடிய அனைத்து விடைகளும் சமம் தான். இந்த 3 கான்செப்டும் சமம் தான் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து எடுத்து காமிக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப ஒரு டைம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரீகால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏவை எழுதிக்கங்க, அப்புறம் ரெண்டாவது பி எழுதிக்கங்க. அதை ஜோடியாக சேர்த்து எழுதுங்க. அதுக்கு பேர் தான் ஏ கிராஸ் பி. பி எழுதுங்க, ஏ எழுதுங்க, ஜோடி ஜோடியாக சேர்த்துங்க. பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம். இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமா அப்படின்னா சமம் இல்லை. ஏன்னா இதில் கூடிய உறுப்புகள் இங்கே வந்து இடம் மாறி இருக்குது. 1,2 2,1 சமம் கிடையாது. அதனால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் இல்லை அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். மூணாவது பார்ட் என்ன சொல்கிறாங்க? என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் பெருக்கினா சமமாங்கிறாங்க. ஆமாம் சார், எல்லாமே 6 உறுப்புகள் தான் கிடைக்குது. அப்போ இது சமம் அப்படின்னு நம்ம இந்த ஃபஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த நீங்கள் வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் சார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றுக்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏவை காண்க. இல்லையா? இந்த கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். இப்போ இதுக்கு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? அதேமாதிரி இதுக்கு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா? பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1ல் வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1க்கு ஏ கிராஸ் பி. அப்போ ஏ என்னது? 2 -2 3. கிராஸ் பி என்னது? 1, -4. சார் இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கணம் இருக்குது. இது ஏ அப்படின்னு ஒரு கணம், இது வந்து உங்களுக்கு பி அப்படின்னு ஒரு கணம். ஏங்கிற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 2 -2 3. ஓகேங்களா? பிங்கிற கணத்தில் என்ன உறுப்புகள் இருக்குது? 1 -4. இப்போ நம்ம எப்படி ஜோடி சேர்த்த போகிறோம்? 2, 1 2, -4 -2, 1 -2, -4 3, 1 3, -4.
இப்படி நம்ம ஜோடி ஜோடியாக சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் இந்த ஏ கிராஸ் பி. சரிங்களா? இதுதான் ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம அதுதான் இங்கே நம்ம ஜோடி ஜோடி எழுத போகிறோம். அதாவது 2, 1 2, -4 -2, 1 -2, -4 3, 1 3, -4. ஓகேவா? மொத்தம் பாருங்கள், இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்குது? 3 உறுப்புகள் இருக்கா? இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்குது? 6. 3 2 6. 1 2 3 4 5 6 உறுப்புகள் வந்துடுச்சு. பாருங்கள், 2 2 -2 -2 3 3. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து இதுக்கே நம்ம என்ன செய்யலாம்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. ஸோ இதுலேயே நீங்கள் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. சரி, ஏ கிராஸ் ஏன்னு என்னது? இந்த 2 -2 3 அது கூட எதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? எதை கிராஸ் பண்ணணும்? அதே 2 -2 3 தான் நம்ம கிராஸ் பண்ணணும். சரியா? இப்போ நமக்கு இங்கே 3 உறுப்புகள் இருக்கா? இங்கே 3 உறுப்புகள் இருக்கா? அப்போ நமக்கு இங்கே வந்து மொத்தம் 9 உறுப்புகள் வரணும். பாருங்கள், எப்படி பாருங்கள். ஸோ 2, 2 2, -2 2, 3 முடிஞ்சா? அடுத்து பாருங்கள், -2, 2 -2 -2, -2 -3. அடுத்து பாருங்கள், 3, 2 3, -2 3, 3 முடிஞ்சா உங்களுக்கு? அப்போ பாருங்களேன், 2, 2 2, -2 2, 3 -2 2 -2 -2 -2 -3 3 2 3 -2 3, 3 முடிஞ்சு. இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து பி கிராஸ் ஏ, இதே கொஸ்டினில் பி கிராஸ் ஏ. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும்? பியை முன்னாடி எழுதணும். 1, -4 முன்னாடி எழுதணும். கிராஸ் ஏவை ரெண்டாவது எழுதிக்கணும். 2 -2 3. இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என்னது? 1, 2 1, -2 1, 3. சரிங்களா? அப்புறம் -4, 2 -4, -2 -4, 3. அவ்வளோதான் முடிஞ்சு. பாருங்கள், 1, 2 1, -2 1, 3 -4, 2 -4, -2 -4, முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ரெண்டாவது கொஸ்டின். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க? ஏபி ரெண்டுமே பி, கியூ தான். ஸோ நம்ம அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு அதே மாதிரி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ கிராஸ் பின்னா ஏ என்னது? பி, கியூ. கிராஸ் பி என்னது? அதுவும் பி, கியூ தான். அப்போ இது கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? பி, பி கியூ. அப்புறம் கியூ, பி, கியூ. சரியா? ஸோ இதே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஏ கிராஸ் பியும் அதே ஆன்சர் தான் வரும். அடுத்து ரெண்டாவது என்னது? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. அதுவும் பி, கியூ. இதே சேம் ஆன்சர் தான் வரும். பி, கியூ. அப்போ என்ன வரும்? அதே சேம் ஆன்சர். பி, கியூ. கியூ, பி, கியூ. சரியா? அப்புறம் பி கிராஸ் ஏ சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கு பி கிராஸ் ஏ என்ன வரும்? அது மாதிரி தான் வரும். ஏன்னா ரெண்டு எல்லாமே பி, கியூ தானே. பி, கியூ கிராஸ் பி, கியூ. ஏன்னா ரெண்டுமே சமம். அதனால் ஸோ அதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. பி, கியூ. கியூ, பி, கியூ. சரிங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டினில் ரொம்ப கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா ஒரு வெற்றுக்கணத்தை கூட கிராஸ் பண்ணால் நமக்கு எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஆயிரும். இப்போ இதில் ஏ கிராஸ் பி பாருங்கள். ஏங்கிற கணத்தில் வந்து எம், என் இருக்கா? ஃபை அப்படின்னா வெற்றுக்கணம், அதுக்குள்ளே எந்த உறுப்புகளும் இல்லை. அப்போ நீங்கள் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வரிசை ஜோடி நீங்கள் எழுதவே முடியாது. அப்போ ஏ கிராஸ் பி இந்த கணக்கில் வந்து நமக்கு வெற்றுக்கணம். பி கிராஸ் ஏ அதுவும் வெற்றுக்கணம். அப்போ இதில் வந்து நமக்கு ஏ கிராஸ் ஏ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஏ கிராஸ் பி அப்படின்னு சொன்னோம்னா இங்கே பாருங்கள், ஏ என்னது? எம், என்
கிராஸ் பி என்னது வெற்று கணம். அதோட ரிசல்ட் என்ன ஆன்சரு வெற்று கணம், அதாவது சை. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஏ கிராஸ் ஏ மட்டும்தான் இங்கே நமக்கு வரப்போகுது. ஸோ ஏ கிராஸ் ஏ மட்டும்தான் வரப்போகுது, அதாவது எம் கமா என் கிராஸ் எம் கமா என். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், 4 உறுப்புகள் வரும். எம் கமா எம், எம் கமா என், அப்புறம் என் கமா எம், அப்புறம் என் கமா என். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பி கிராஸ் ஏ என்னது, அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பி கிராஸ் ஏவும் வந்து உங்களுக்கு என்ன, அது உங்களுக்கு நீங்கள் பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு சை தான் வரும், அதாவது வெற்று கணம் தான் வரும். ஓகே, வெற்று கணம் தான் வரும், சை தான் வரும். ஓகே ரைட், நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இந்த கொஸ்டினும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.1 பயிற்சியில் இந்த வெரி ஃபஸ்ட்டு கணக்கு, இந்த கணக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எளிமையான இந்த 2 மார்க்ஸ் 2 கொஸ்டினும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ஜோடி ஜோடியாக சேர்த்து எழுதுறது தான். இது ரெண்டு போய் கஷ்டம், ஜோடி ஜோடியாக சேர்த்து சேர்த்து கவனமாக எழுதணும். எழுதிட்டிங்கன்னா ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இதுக்கு முன்னாடி கணக்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு பட்டியல் போட்டிருந்தாங்க. ஒரு கணத்தை வந்து நம்ம வந்து விவரித்தல் முறையில் சொல்லலாம், ஒரு கணத்தை வந்து நம்ம கண கட்டமைப்பு முறையில் சொல்லலாம், ஒரு கணத்தை நம்ம பட்டியல் முறையில் சொல்லலாம் அப்படிங்கிறத 9th நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கணக்கில் பாருங்கள், இது வந்து பட்டியல் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏங்கிற கணத்தில் வந்து 1 2 3 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பிங்கிற கணத்தில் உனக்கு என்னென்ன சொல்லலை, 10ஐ விட சிறிய பகாயன் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ண பாருங்கள். அப்போது ஸோ ஏங்கிற கணம் வந்து உங்களுக்கு 1 2 3, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, 1 2 3. ஸோ பிங்கிற கணம் 10ஐ விட சிறிய பகாயன். நம்ம ரடாசனி சல்லடை மூலமாக பகாயன்களெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சேனல்லே நம்ம போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், பகாயன்கள் ரொம்ப முக்கியம். அதிலும் பாருங்கள் 10ஐ விட சிறிய பகாயன்கள் 2 3 5 7. சரியா? ஸோ 2 3 5 7 இதுதான் பகாயன்கள். இது ரொம்ப முக்கியமானது. 2 3 5 7. சரியா? ஒன்று சேர்க்கக்கூடாது, ஒன்று பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. இதில் நம்ம என்ன செஞ்சிடணும், இதை மட்டும் எழுதிட்டோம்னா முடிஞ்சது. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு மார்க் இருக்குது பாருங்கள். இப்போ ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஏ கிராஸ் பின்னு என்ன அர்த்தம், 1 2 3. இது கூட எதை கிராஸ் பண்ணணும், ஸோ 2 3 5 7 கிராஸ் பண்ணணும். இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3. இங்கே எத்தனை இருக்குது, 4. அப்போ முன்னாங்க நமக்கு 12 உறுப்புகள் வரப்போகுது. நமக்கு 12 உறுப்புகள் இங்கே வரப்போகுது. அப்போ பாருங்கள், அழகாக ஜோடி சேர்த்தலாம். 1 2 1 3 1 5 1 7. அப்புறம் 2 2 2 3 2 5 2 7. அப்புறம் 3 2 3 3 3 5 3 7. ஸோ பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஏ கிராஸ் பி. சரியா? இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ பி கிராஸ் ஏ என்ன சொல்லணும், ஸோ 2 3 5 7 முன்னாடி எழுதிக்காங்க. கிராஸ் ஏ வந்து என்னது, 1 2 3 அடுத்து எழுதிக்கங்க. இப்போ அது கிராஸ் பண்ணணும். 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3. அடுத்து 5 5 1 5 2 5 3 1 2 3 1 2 3. அடுத்து அப்புறம் வந்து 7 1 7 2 7 3. புரியுதா? இது ஈஸியாக முடிஞ்சா பாருங்கள். அப்போ இதுலேயும் பாருங்கள், ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம எழுத வேண்டியது. இதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம், நம்ம இதில் ஏதாவது ஒரு உறுப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டாலே ஒட்டுமொத்த இந்த கணக்கையே முழுமையாக தப்பாயிரும். ஸோ இந்த 2 3 5 7ங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஒரு நம்பரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் டோட்டலாக தப்பாயிரும். ஸோ இந்த பட்டியல் போடும்பொழுது கணக்கட்டமைப்பை நீங்கள் பட்டியலை உடச்சி போடும்போது அதில் கூடிய உறுப்புகளை கவனமாக நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கணக்குள்ளே போகணும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரொம்ப எளிமையான கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினும் ரொம்ப எளிமையான கொஸ்டின்.
இப்போ வந்து உங்களுக்கு அவங்களே வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா வரிசை ஜோடிகளாக எடுத்து எழுதிட்டாங்க. அதாவது ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதிலிருந்து ஏ யாரு, பி யாரு அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நமக்கு ஏ இருக்குது. அப்போ இந்த 3 3 5 5. அப்போ ஏல என்ன இருக்கும், என்ன உறுப்புகள் இருக்கும், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். ஏல வந்து 3 மற்றும் 5 இருக்கும் இல்லையா? அப்போ ஏ ஈக்குவல் டு 3 5. சார் அப்போ பியில் என்னென்ன இருக்கும் சொல்லுங்கள், கண்டுபிடிங்க. சார் பியில் என்ன இருக்குது பாருங்கள், 2 4 2 4. அப்போ நம்ம என்ன இருக்குது பியில் 2, 4. அவ்வளோதான் சார். ரொம்ப எளிமையான ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய மிக எளிமையான ஒரு 2 மார்க் வேணும். ஃபஸ்ட்டு யார் இருக்கா, செகண்ட் யார் இருக்காங்கிறத கவனிக்கணும். அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இந்த 2 கொஸ்டின் நான் ஒரே ஸ்லைடில் போட்டிருக்கேன். பாருங்கள், 2வது கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா, பி. 2வது யார் இருக்கா, ஏ. அப்போ பின்னா ஃபஸ்ட்டு நீ ஆன்சர் எழுதும் பொழுது பின்னு எழுதிக்கங்க, தப்பு கிடையாது. இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கங்க. அப்போ பியில் யார் இருக்கா, -2 -2 0 0 3 3. அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது -2, 2வது நம்பர் என்னது 0, 3வது நம்பர் 3. புரியுதா? அப்போ ஏல யார் இருக்கா 3 4 3 4 3 4. அப்போ 3 4 தான் இருக்காங்க. ஏல யார் இருக்காங்க 3 4. சார் இது நீங்கள் பி ஃபஸ்ட் எழுதிட்டு ஏ 2வது எழுதுறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஆனால் மாற்றி எழுதிட்டா தப்பு. ஃபஸ்ட் நமக்கு என்ன வருது, பி வருது. அப்போ பியில் தான் -2 0 3 இருக்கணும், ஏல தான் 3 4 இருக்கணும். நீங்கள் இதை கிராஸ் பண்ணி பாருங்கள், -2 3 -2 4 -2 0 3 0 4 3 3 3 4. அழகாக வந்துருச்சா? சரியா? அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க, இந்த கணக்கில் பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த 2 கணக்கில் ஒரு கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு, ஒரு கணக்கு பயிற்சி கணக்கு. நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த இதில் விஷயம். அடுத்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம், இப்போ பாருங்கள். இப்போ ஏல வந்து 5 6ன்னு ஒரு 2 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க, பியில் 4 5 6ன்னு சொல்லி 3 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க, சியில் வந்து 5 6 7 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் பியும் சி கிராஸ் சி கண்டுபிடிச்சா அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வெட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா அது சமமாக வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ கிராஸ் ஏ என்னது 5 6, அது கூட எதை கிராஸ் பண்ண போகிறோம், 5 6ஐயே கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரப்போகுது 5 5 5 6 6 5 6 6. ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்து செய்யக்கூடிய, அதாவது இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாமா? அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பி கிராஸ் பி. ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி கண்டுபிடிங்க. பி கிராஸ் பினா 4 5 6, அது கூட எதை கிராஸ் பண்ணணும், திரும்ப அதே 4 5 6 கிராஸ் பண்ணணும். அப்போ நமக்கு 3 9 உறுப்புகள் இங்கே வரப்போகுது. பொறுமையாக எடுத்து எழுதணும். 4 4 4 5 4 6. சரியா? அப்புறம் 5 4 5 5 5 6. அப்புறம் 6 4 6 5 6 6. ஓகேவா? இதுதான் நமக்கு பி கிராஸ் பி. இப்போ சி கிராஸ் சி கண்டுபிடிங்க. சி கிராஸ் சினா 5 6 7 கிராஸ் 5 6 7. பொறுமையாக கிராஸ் பண்ணுங்கள். 3 அதே மாதிரி 9 உறுப்பு வரணும். 5 5 5 6 5 7. அப்புறமா 6 5 6 6 6 7. அப்புறம் 7 5 7 6 7 7. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். வெட்டு மீன்ஸ் என்னது,
பொதுவான உறுப்புகள், இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகளை நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? எதெல்லாம் பொதுவான உறுப்புகள்? 4,4 இங்கே இருக்கா? இல்லை சார். 4,5 இருக்கா? இல்லை சார். 4,6 சார் 4 வரிசையே கிடையாது இங்கே. ஸோ 5,4 இங்கே இருக்கா? இல்லை. 5,5 இருக்கா? இருக்கு. ஸோ 5,5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஒரு 5,5 இருக்கு. வெட்டு இல்லையா? ரெண்டுக்கு பொது உறுப்புகள். அடுத்து 5,6 இருக்கா? இருக்கு. ஸோ 5,6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் 5,6 இருக்கு. 5,7 இருக்கா? இங்கே இருக்கா? நாங்கள் இல்லை. 6,4 இல்லை. 6,5 இருக்கு சார். 6,5 இங்கேயும் இருக்கு, 6,5 இங்கேயும் இருக்கு. 6,6 இருக்கு. 6,6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6,7 இங்கே இருக்கா? நாங்கள் இல்லை. 7 வரிசை இங்கே மட்டும் தான் இருக்குது, அங்கே இல்லை. ஸோ முடிஞ்சுதா? அப்போ இதுதான் இந்த 4 உறுப்புகள் தான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த 4 மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? எடுத்து எழுத போகிறோம். அப்போ என்னென்ன வரப்போகுது? 5,5, 5,6, அப்புறமா 6,5, ஸோ 6,6. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சமன்பாடு 1 மற்றும் 2 எப்படி இருக்குது? சமமாக இருக்கிறது. அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அழகாக நிரூபிச்சாச்சு. சரியா? ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்த கணக்கு போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஏ வந்து 1 2 3, பி 2 3 5, சி 3 4, டி மொத்தம் 4 கணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் ஏ வெட்டு சி இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ வெட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ வெட்டு சின்னு சொன்னோம்னா என்னது? ஏ வந்து 1 2 3 வெட்டு, கிராஸ் வந்து கிராஸ், வெட்டு வந்து இங்கே என்ன வருதோ அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். வெட்டு சி எவ்வளவு? 3 4. பாருங்க, இது ரெண்டுக்கு பொது உறுப்புகள் தான் நம்ம வெட்டில் எழுத போகிறோம். பொது உறுப்புகள் என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இல்லையா? இந்த 3 மட்டும்தான் நமக்கு இருக்குது. சரி, வெட்டுனா வட்டம் போட்டுக்க. இதை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டுனா வட்டமிடு, வெட்டுனா வட்டமிடு. எது வட்டமிட்டோம்? 3ங்கிற ஒரு நம்பர் மட்டும் தான். ஸோ 3 மட்டும் எடுத்து இங்கே எழுதிக்கங்க. இதான் ஏ வெட்டு சி. சரியா? அடுத்து பி வெட்டு டி கண்டுபிடிங்க. பி வெட்டு டி. பி என்னது? ஸோ 2 3 5 வெட்டு. டி என்னது? 1 3 5. சரி, வெட்டுனா வட்டமீடு. எதெல்லாம் 3 இருக்குது சார் பொது உறுப்பு? ஆமாம். அடுத்து 5 ஒரு பொது உறுப்பு, ரைட்டு. அப்போ என்ன இருக்குது பொது உறுப்புகள்? 3 மற்றும் 5 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா? அது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். பெருக்கணும்னு சொல்லக்கூடாது, கிராஸ் பண்ணணும். பெருக்கல் மீன்ஸ் நம்ம நார்மலாக பெருக்கி போடுவோம். இங்கே வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஏ வெட்டு சி கூட எதை கிராஸ் பண்ண போகிறோம்? பி வெட்டு டியை கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ வெட்டு சி என்னது? 3. பி வெட்டு டி என்னது? 3,5. கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா எல்லாமே பாருங்கள். ஏவை கரெக்டாக எடுத்து எழுதிக்கிறோம், பி கரெக்டாக, ஏவை சி கரெக்டாக எடுத்து எழுதிக்கிறோம், பி கரெக்டாக எடுத்து எழுதிக்கிறோம், டி வந்து கரெக்டாக எழுதிக்கிறோம். 3 5 கரெக்டாக போட்டோம். இப்போ நம்ம இதை ஜோடி சேர்த்து எழுதுங்க. அப்போ என்ன வருங்க? 3 3 3 5 முடிஞ்சு. ரொம்ப எளிமை. ஏன்னா இங்கே ஒரு உறுப்புக்கு 2 இருக்குது. ஓ 2 உறுப்புகள் தான் வரப்போகுது. அப்போ இது என்னதுங்க? இதுதான் சமன்பாடு 1, ஈக்குவேஷன் நம்பர் 1. அழகாக முடிஞ்சா? புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? பதட்டப்படைய தேவையில்லை. ஃபஸ்ட்டு பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி. ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமையாக உட்காந்து வீடியோ பார்த்துட்டு அழகாக எல்லா கணக்கும் அப்படி போட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம வீடியோ பார்க்காம நீ கொஸ்டின் மட்டும் எடுத்துகிட்டு புக் டு நோட்டு ஒரு டைம் போட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி என்னது? 1 2 3 கிராஸ் 2 3 5. ஸோ இதை ஃபுல்லாக கிராஸ் பண்ணுங்கள். 3 நமக்கு 9 உறுப்புகள் வரப்போகுது. 9 உறுப்புகள் வரப்போகுது. பொறுமையாக எடுத்து எழுதுங்க. 9 உறுப்புகள், 9 உறுப்புகள் எழுதுங்க. 1 2 1 3 1 5. அப்புறம் 2 2 2 3 2 5. அப்புறம்
3 2 3 3 3 5. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து சி கிராஸ் டி கண்டுபிடிப்போம். சி கிராஸ் டி. சி என்னது? 3 4. கிராஸ் டி என்னது? 1 3 5. கிராஸ் பண்ணுவோமா? அப்போது 3 1 3 3 3 5. அப்புறம் கீழே எழுதிக்கலாம். அங்கே 4 1 4 3 4 5. சரி, இப்போ நம்ம ரெண்டுக்கும் பொது உறுப்புகள் இல்லையா? நம்ம வெட்டு இல்லையா? வெட்டுனா வட்டம் விடணும். எதெல்லாம் பொதுவானது பாருங்கள். நிச்சயமாக 1வது ஈக்குவேஷன் நமக்கு என்ன வந்திருக்குதோ அதை மட்டும் செக் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், 1ங்கிற வரிசையே இங்கே இல்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிடுங்க. 2ங்கிற வரிசை இங்கே இல்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ 3ங்கிற வரிசையில் நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. 3ல் வந்து 3,1 இல்லை, 3,3 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது. 3,3 மற்றும் 3,5 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது இல்லையா? 4ங்கிற வரிசை அங்கே இல்லை. ஸோ முடிஞ்சது. ரொம்ப எளிமையான கணக்கு, ரொம்ப ஈஸியான அற்புதமான ஒரு கொஷின். இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி ஈக்குவல் டு 3 3. அடுத்தது 3 5. அப்போ இதை என்ன வச்சுக்கலாம்? ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து என்ன நிரூபணமாகிறது அப்படின்னா, ஏ வெட்டு சி, ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி அப்படிங்கிறத ப்ரூஃப் ஆயிடுச்சு, அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அதாவது ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப எளிமையான கணக்கு தான், பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து கொஸ்டின்ஸ் நகர போகிறோம் பாருங்கள். அப்படி பார்த்துட்டே வாங்க வரிசையாக பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், இது எடுத்துக்காட்டு கணக்கு. இதே மாதிரி பயிற்சியில் ஒன்று 2 கொஸ்டின் இருக்கும். இது பார்த்து முடிச்சோம்னா டோட்டலாக இந்த பயிற்சி எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். எடுத்துக்காட்டு பயிற்சி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுறோம். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், இதில் கன கட்டமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கன கட்டமைப்பை உடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை உடைச்சிட்டோம்னா அந்த கணக்கு நம்ம ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு ஏ யார், பி யார், சி யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஏ யாருன்னு பாருங்கள், நல்லா கவனிங்கம்மா. இதில் வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் இல்லையா? ஸோ 2 சைடு நமக்கு லிமிட் இருக்கனால பிரச்சனை கிடையாது. அப்போ எக்ஸ் யாருன்னா இந்த 1 விட பெருசு, 4 விட சிறுசு. 1 சேர்க்கணுமா? இங்கே அடிக்கோடு போட்டிருக்கானா? போடலை. அப்போ 1 விட்டுறணும். 4 சேர்க்கணுமா? 4ஐயும் விட்டுறணும். அப்போ 1க்கு 4க்கு இடைப்பட்ட நம்பர் என்ன? 2 3. இதுதான் ஏ. ஸோ பி யார்? பிங்கிறது அதே மாதிரி பாருங்கள், ஹோல் நம்பர், முழு எண்கள். 0லேருந்து துவங்கக்கூடியது முழு எண்கள். எண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம எண்ணும்பொழுது இயல்பாக 1ங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ எண் அப்படின்னா 1 தான் முதல் நம்பர். ஹோல் நம்பர்னால் முழு பொருட்களை குறிப்பிட பயன்படுத்தக்கூடிய எண்கள். அதில் 0 இருக்குது, முதல் எண் வந்து 0. ஸோ இங்கே நம்ம 0வை சேர்க்கணும், 2 சேர்க்கக்கூடாது. ஸோ அப்போ நமக்கு என்ன நம்பர் வரும்னா 0 வரும் மற்றும் 1 வரும். நல்லா கவனிங்க, 2 மட்டும் சேர்க்கக்கூடாது. அப்போ 0 மற்றும் 1 வரும். ஸோ சியில் பாருங்கள், சி யார்? இதில் தான் நம்ம கொஞ்சம் சிக்கல் இருக்குது. எண் வந்து பாருங்கள், எண்ணுன்னா நான் என்ன சொன்னேன், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன்னா, அப்போ 3 சேர்க்கக்கூடாது. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் நமக்கு என்னென்ன எண்கள் வரும்? 1 சொல்லுங்கள், 2. வெரி குட். 1 2 தான் வரும், 3 சேர்க்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல, இந்த பட்டியல் போடுற இடத்துல தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எழுதக்கூடியது ஃபுல்லாக தப்பு தான். அதுக்கு எங்கேயுமே உங்களுக்கு மார்க் வர போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த கன கட்டமைப்பை உடச்சி அந்த பட்டியல் பண்ணும் பொழுது அந்த நம்பர்ஸ் எலமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம டேபிள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் எந்த எண்களையும் நம்ம விடுபடாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த கணத்துக்குள்ளே, அந்த செட்டுக்குள்ளே என்னென்னலாம் உறுப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக எழுதணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வகையில் நான் கரெக்டாக எழுதிட்டேன். ஸோ திரும்ப ரீசெக் பண்ணிக்க போகிறேன். 1 சேர்க்கக்கூடாது, 4 சேர்க்கக்கூடாது. ஸோ 2 3 கரெக்ட், ஏ கரெக்ட். பி வந்து 0 சேர்க்கணும், 2 சேர்க்கக்கூடாது. ஸோ 0 1 கரெக்ட். சி என்பது ஒரு நேச்சுரல் நம்பர், ஆனால் எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகணும், 3 சேர்க்கக்கூடாது. ஸோ 1, 2 இஸ் கரெக்ட். நான் கரெக்டாக எழுதிட்டேன். நான் கான்ஃபிடென்ட்டாக அந்த கணக்குள்ள போயிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என காட்டுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள்,
ஒன்றாவது கொஸ்டின் என்னது, அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என காமிக்கணும் இதானே. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சொல்கிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி யூனியன் சி கண்டுபிடிங்க. ஸோ பி யூனியன் சி கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸியாக. 0 1 யூனியன் 1 2. யூனியன் அப்படின்னா சேர்க்கணும், இரண்டுலேயும் ஒன்று விடாமல் சேர்க்கணும். ஸோ வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா வட்டம் போட்டு பொது உறுப்பு மட்டும் எடுத்து சொன்னேன். இங்கே வந்து யூனியன் ஒன்று விடாமல் ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கணும். இரண்டு கணங்களுடைய அனைத்து உறுப்புகளும் வரணும். எந்த ஒரு உறுப்பு 2 டைம்ஸ் வரக்கூடாது, ஒரு டைம் தான் வரணும். அந்த மாதிரி சேர்க்கணும். அப்போ சேர்க்கும்போது நமக்கு என்ன வரும், 0 1 2 இது மட்டும் தான் வரும் இல்லையா. ஸோ 0 1 2 இதுதான் வந்து பி யூனியன் சி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவை கிராஸ் பண்ணணுமா, 2, 3 கிராஸ் பி யூனியன் சி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். 0 1 2 இதை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, 2, 0 2, 1 2, 2 அப்புறம் 3, 0 3, 1 3, 2 ஈக்குவேஷன் நம்பர் 1. பாருங்கள் அழகாக நம்ம எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சோம் சார், அது கூட ஏவை கிராஸ் பண்ணோம் சார். ஏ வந்து 2 3 சார், இங்கே 2 உறுப்புகள் இருக்குது சார், இங்கே 3 உறுப்புகள் சார், 2 3 6 உறுப்புகள் சார், 1 2 3 4 5 6 உறுப்புகள் சார். ஃபஸ்ட்டு 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2 கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ முடிஞ்சது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு, அடுத்து நான் ரைட் ஹேண்ட் சைடு போக போகிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நான் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ யார், ஏ வந்து 2 3 கிராஸ் பி யார், பி வந்து 0 1. ஸோ அதை கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ண நமக்கு என்ன வருது, 2 0 2 1 அப்புறம் 3 0 3 1. அடுத்து என்ன வருது, அடுத்து ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க சார். ஏ கிராஸ் சின்னா 2 3 கிராஸ் சி 1 2 கிராஸ் பண்ணுங்க சார். கிராஸ் பண்ணோம்னா 2 1 2 2 3 1 3 2. ஓகே, இப்போ அடுத்து இது ரெண்டையும் நான் என்ன செய்ய போகிறேன், யூனியன் பண்ண போகிறேன். அது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது ரெண்டையும் ஒன்று விடாமல் சேர்க்க போகிறேன். சேர்த்தோம்னா 2 0 2 1 2 2 பாருங்கள், 2 0 2 1 2 2 2 1 வந்து 2 டைம் வந்துருக்கு, நம்ம ஒரு டைம் எடுத்துக்கணும். அப்புறம் 3 0 3 1 3 2 முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள் 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2. அப்போ இது என்னது, ஈக்குவேஷன் 2. பாருங்களேன், ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 2 சமமாக இருக்கா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சமன்பாடு 1 மற்றும் 2 கொடுக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது என்னவோ அது நிரூபிக்கப்பட்டது. ஸோ இப்போ இது எதுக்கு சார் மார்க், எப்படி அழகாக மார்க் அலாட் பண்ணுறாங்க பாருங்கள். உங்களுக்கு நான் மார்க்கே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பி யூனியன் சி கரெக்டாக இருக்கா, 1 மார்க். ஏ கிராஸ் பி யூனியன் சி கரெக்டாக இருக்கா, 1 மார்க். 2 ஆச்சா. ஏ கிராஸ் பி சரியாக எழுதிருக்கீங்களா, 3. ஏ கிராஸ் சி சரியாக எழுதிருக்கீங்களா, 4. ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கரெக்டாக யூனியன் பண்ணிக்கிறீங்களா, 5. அப்போ 1 2 3 4 5 அழகாக மார்க் அலாட் பண்ணுறதுக்கு அற்புதமான கொஸ்டின். இந்த கேட்டகரி கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் அலாட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான கொஸ்டின். 5 மார்க்ஸ் ஈஸியாக அலாட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ரொம்ப கவனம் பார்த்துக்குங்க, இதுக்கு தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள். சரி, நம்ம இதே எடுத்துகிட்டு போய் நம்ம அடுத்தது கூடிய ஏ கிராஸ் பி வெட்டு சி இதை நம்ம நிரூபிக்க போகிறோம். பாருங்க, அடுத்து நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னென்னா, ஏ கிராஸ் பி வெட்டு சி இல்லையா. பாருங்க, ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படின்னு நிரூபிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி நம்ம இதைத்தான் நிரூபிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இதில் ஏ என்ன 2 3 பி 0 1 சி 1 2 இது எழுதிக்க போகிறோம்.
ஏ வந்து என்னங்க, ஏ 2 3, பி வந்து என்னது, பி வந்து 0 1, சி வந்து 1 2. ரொம்ப கவனமாக அதை எடுத்து எழுதணும். இது தவறாக எழுதிட்டோம்னா நம்ம கணக்கு தப்பாக போயிடும். திரும்ப கூட ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏ கிராஸ் பி வெட்டு சி, இங்கே பாருங்க, ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இங்கே பாருங்க, ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி, ரைட்டா? ஏ என்னது 2 3 2 3, பி என்னது 0 1 0 1, சி என்னது 1 2 1 2 எழுதியாச்சு. அப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியதுதான். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். ஸோ பி வெட்டு சின்னு சொல்லும்போது 0 1 இன்டர்செக்ஷன் 1 2. நான் ஆல்ரெடி சொன்னது தான், வெட்டுனா வட்டம் போடுங்க. எதுக்கு வட்டம் போடணும்? ஸோ 1ன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ அந்த 1 மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும், சரியா? இப்போது ஏ கிராஸ் பி வெட்டு சி அப்படின்னு சொன்னால் என்ன எழுதணும்? ஏ கிராஸ் 2 3 கூட நம்ம இந்த 1 வந்து கிராஸ் பண்ணணும். பாருங்க, ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. அப்போ என்ன, 2 1 3 1, ஈஸியாக முடிஞ்சா? 2 1 3 1. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி இருக்குது. சரி, ஏ கிராஸ் பி நீங்கள் திரும்ப கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏ கிராஸ் பி என்ன இருக்குது? 2 0 2 1 3 0 3 1. நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம், சரியா? அதாவது 2 0 2 1 3 0 3 1. அப்புறம் ஏ கிராஸ் சி, அது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஏ கிராஸ் சி 2 1 2 2 3 1 3 2, சரியா? இப்போ இது ரெண்டுக்கு நம்ம வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி, இது ரெண்டுக்கு வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரப்போகுது? இங்கே பாருங்கள், இதில் பொது உறுப்புகள் என்ன? இந்த 2 1 பாருங்கள், இங்கே இருக்கா 2 1 2 1. அப்புறம் 2 2 இல்லை, 3 1 இருக்கா 3 1. ஸோ 3 1, அவ்வளோதான், எதுவுமே இல்லை. அப்போ பாருங்கள், அதை எடுத்து எழுதிடுங்க. ஸோ 2 1 மற்றும் 3 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சமன்பாடு 1 2 எப்படி இருக்குது? சமமாக இருக்கிறது. சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து கொடுக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது, அவ்வளோதான். பாருங்கள், அப்போ அதே மாதிரி மார்க் அலாட்மெண்ட், இது 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 4 மார்க்கு 5 மார்க். ஈஸியாக இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, பாருங்கள், இது வந்து பயிற்சியில் கூடிய இது 2 வினாக்கள் வரப்போகுது நமக்கு. இதுவும் அதே மாதிரி நம்ம கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க, பட்டியல் போடணும். ஸோ இது ஒரு சீங்கிற கணம் மட்டும் உங்களுக்கு என்னங்கிறத அவங்களே சொல்லிடுறாங்க, 3 5. ஸோ ஏபி மட்டும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன, நான் சொன்ன மாதிரி ஹோல் நம்பர், அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2 சேர்க்கக்கூடாது. அப்போ நம்ம 0 1. பி வந்து நேச்சுரல் நம்பர், நமக்கு 2 பக்கம் லிமிட் இருக்கனால பிரச்சனை இல்லை. 1 சேர்க்கக்கூடாது, 2 3 4 சேர்க்கணும். இங்கே பாருங்கள், அண்டர்லைன் பண்ணிக்காங்க, 4 சேர்க்கணும். அப்போ 2 3 4. சி வந்து என்னது 3 5. திரும்ப இது ஒரு முறை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஏ வந்து ஹோல் நம்பர் 0 1, பி வந்து 2 3 4, சி வந்து 3 5, சரியா? ஸோ இப்போ நம்ம கணக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 1வது பார்ட், இந்த இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இதைத்தான் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ பி யூனியன் சி கண்டுபிடிங்க. பி என்னதுங்க 2 3 4, யூனியன் சி வந்து 3 5. யூனியன் அப்படி சொன்னோம்னா எல்லாம் ஒன்று விடாமல் சேர்க்கணும். நமக்கு ஆன்சரில் வந்து 2 3 4 5, சரிங்களா? இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு சொன்னோம்னா ஏ வந்து என்னது 0 1, பி யூனியன் சி
2 3 4 5 பாருங்கள். இருந்தாங்க நமக்கு 8 உறுப்புகள் வரப்போகுது. அப்போது என்ன வரப்போகுது பாருங்கள். 02 03 04 05 அடுத்து 12 13 14 15 சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து பாருங்கள். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? இப்போது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இருக்குது. அப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ வந்து நமக்கு என்ன 0 1 கிராஸ் பி வந்து 2 3 4. அப்போ இதை கிராஸ் பண்ணுவோம். 02 03 04 அப்புறம் 12 13 14 சரிங்களா? அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சினா 0 1 சி வந்து 3 5. அப்போது 0 3 0 5 1 3 1 5. ஸோ அப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இது ரெண்டையும் ஒன்று விடாமல் சேர்க்க போகிறோம். அப்போ சேர்த்தோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க. 0 2 இருக்குது, 0 3 இருக்குது, 0 4 இருக்குது, 0 5 இருக்குது. அப்புறம் அதே மாதிரி 1 2 இருக்குது, 1 3 இருக்குது, 1 4 இருக்குது, 1 5 இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சமன்பாடு 1 2 எப்படி இருக்குது? சமமாக இருக்கிறது. சமன்பாடு 1 2 சமம். அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு 1 2 சமம் அதனால் நீங்கள் கடைசியில் எடுத்து எழுதணும். சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்ன நிரூபிக்கப்பட்டதுங்கிறத ஃபைனலாக ஆன்சரில் எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த பகுதி போக போகிறோம். அதாவது ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படிங்கிறத நம்ம எடுத்து நிரூபிக்க போகிறோம். பாருங்கள். அப்போ நம்ம ரெண்டாவது பாட்டு என்ன சொல்கிறோம்? ஏ கிராஸ் பி வெட்டு சி இல்லையா? ஏ கிராஸ் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படின்னு நிரூபிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படின்னு நிரூபிக்க போகிறோம். அப்போ நமக்கு அதில் ஏ என்னென்னு தெரியணும். ஏ யார் யார் அப்படின்னு தெரியணும். ஏ யாருங்க? 0 1. ஏ வந்து 0 1. பி வந்து யாருங்க? பி வந்து 2 3 4. பி வந்து 2 3 4. சி யாருங்க? 3 5. சி வந்து 3 5. சி வந்து 3 5. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி வெட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி வெட்டு சின்னு சொன்னோம்னா 2 3 4 வெட்டு 3 5. வெட்டு அப்படின்னா பொது உறுப்பில் மட்டும் வட்டம் போடணும். அப்போ பொது உறுப்புன்னு சொன்னோம்னா நமக்கு 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ 3 மட்டும் தான் இதில் ஒரே ஆன்சர் வரப்போகுது. அப்போது அடுத்து வந்து ஏ கிராஸ் பி வெட்டு சி, அது கூட ஏவை கிராஸ் பண்ணணும். அதாவது ஏ வந்து நம்ம முன்னாடி போட்டுக்கணும், அப்படி தானே? ஏ வந்து முன்னாடி போட்டோம்னா 0 1 முன்னாடி போட்டுக்கணும். கிராஸ் பி வெட்டு சி என்னென்னா 3. அப்போ எடுத்து எழுதுங்க. என்ன வருது? 0 3 1 3. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி. ஆல்ரெடி ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்? இங்கே பாருங்கள். 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. அடுத்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னு சொன்னோம்னா 0 3 0 5 1 3 1 5. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்.
இப்போ இது ரெண்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ரெண்டு வெட்டு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு பொது உறுப்பில் மட்டும் வட்டம் போட போகிறோம். பொது உறுப்பில் வட்டம் போட்டு பாருங்கள் என்ன வருதுன்னு. 0,2 இங்கே இருக்கா? இல்லை. 0,3 இருக்கா? ஆமாம், 0,3 மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது? 0,4 இல்லை. 1,2 இருக்கா? இல்லை. 1,3 இருக்கா? 1,3 மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் 1,3 இருக்குது. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0,3 அப்புறம் 1,3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சமன்பாடு 1 சமன்பாடு 2ம் சமம் இல்லையா? அப்போ நம்ம கடைசியில் எடுத்து சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து ஏ கிராஸ் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என நிரூபிக்கப்பட்டது. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதில் அடுத்த பார்ட் இருக்குது நமக்கு இல்லையா? அடுத்த இன்னொரு பார்ட் இருக்குது. ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி இல்லையா? அதையும் நம்ம பார்த்துடலாம். மூணாவது பார்ட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஏ என்ன எழுதிக்கணும்? ஏ வந்து யாருங்க? 0, 1. பி வந்து யாரு? 2, 3, 4. சி வந்து 3, 5. சி வந்து 3, 5. செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இது நான் வழக்கம் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுத போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறோம். 0, 1 யூனியன் 2, 3, 4. யூனியன் பண்ணோம்னா 0, 1, 2, 3, 4. சரிங்களா? இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏ யூனியன் பி கூட சியை கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ யூனியன் பி கூட சி கிராஸ் பண்ண போகிறோம். அதாவது 0, 1, 2, 3, 4. சரிங்களா? இது கூட எதை கிராஸ் பண்ண போகிறோம்? சி கிராஸ் பண்ண போகிறோம். சி வந்து 3, 5. அப்போ இங்கே I2 10 உறுப்புகள் வரும். பொறுமையாக தான் எழுதி ஆகணும். 10 உறுப்புகள் எழுதணும். 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. 2, 3, 2, 5. அப்புறம் 3, 3, 3, 5. அப்புறம் 4, 3, 4, 5. முடிஞ்சதுக்கப்புறம் எழுதி பாருங்கள். 2, 4, 6, 8, 10 உறுப்புகள் வந்துடுச்சு. ஓகே, அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அதே மாதிரி ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், இப்போ தான் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருப்போம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்க மாட்டோம், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சலாமா? எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சின்னு சொல்லும் பொழுது இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஏ கிராஸ் சின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கோம்? 0, 3, 0, 5. 1, 3, 1, 5 இல்லையா? பி கிராஸ் சி நமக்கு என்ன கிடச்சிருக்கோம்? பி கிராஸ் சி வந்து இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. இங்கே பாருங்க. 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணணும். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதை யூனியன் பண்ண நமக்கு என்ன வருது பாருங்க. 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. ஈக்குவேஷன் 2. சமன்பாடு 1 மற்றும் 2 எப்படி இருக்குங்க? சமமாக இருக்கிறது இல்லையா? ஸோ 3 கணக்குகள் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான எளிமையான கணக்குகள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது. அந்த கணக்கில் 2 பார்ட் தான் இருக்குது. அதை பார்த்து முடிச்சிட்டோம்னா இந்த ஃபுல்லாக முடிஞ்சிடும்.
பாருங்கள். ஸோ ஏ என்பது 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏங்கிறது எழுதணும். இதில் நம்ம பட்டியல் போடுறது ரொம்ப முக்கியம். 8ஐ விட குறைவான இயலெண்கள். அப்போ 8ஐ விட குறைவான எண்கள்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. புரியுதா உங்களுக்கு? 8ஐ விட குறைவான இயலெண்கள். இயலெண்கள் முதலில் 1 சொன்னோமா? 8ஐ விட குறைவான 8 சேர்க்கக்கூடாது, 7 வரைக்கும் எழுதிக்கணும். அப்புறம் பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். அப்போ 2, 3, 5, 7 ஃபஸ்ட்டு கணக்கிலே பார்த்தோம். 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னாலும் 8ஐ விட குறைவான பகா எண்கள் 2, 3, 5, 7 தான். பாருங்கள். அடுத்து சி என்பது இரட்டைப்படை பகா எண்கள் கணம். இரட்டைப்படையில் ஒரே ஒரு பகா எண் தான் இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது. சி என்பது இரட்டைப்படை பகா எண்கள் கணம். அழகாக நம்ம பட்டியல் போட்டுட்டோம். நம்ம கணக்கை சால்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஏ வெட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? அப்போ ஏ வெட்டு பின்னு என்னங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 வெட்டு பி என்னது? ஸோ 2, 3, 5, 7. வெட்டுனா பொது உறுப்புகள் இல்லையா? 2, 3, 5, 7 ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கும். ஸோ 2, 3, 5, 7 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கும். நம்ம அதை மட்டும் இங்கே எடுத்து எழுதிக்கணும். 2, 3, 5, 7. சரிங்களா? இப்போ நம்ம அது கூட எதை கிராஸ் பண்ணணும்? சி கிராஸ் பண்ணணும். அப்போ ஏ வெட்டு பி கூட எதை கிராஸ் பண்ணணும்? சி கிராஸ் பண்ணணும். அப்போ ஏ வெட்டு பி என்னதுங்க? 2, 3, 5, 7. அது கூட எதை கிராஸ் பண்ணணும்? ஸோ அது கூட எதை கிராஸ் பண்ணணும்? 2 கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 முடிஞ்சு. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் சின்னு சொன்னோம்னா ஏல வந்து எத்தனை இருக்குது, சியில் எத்தனை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். அப்போ அப்படி நான் டைரெக்டாக கிராஸ் பண்ணி போட்டுடுறேன். 1, 2, 2, 2, 3, 2, 5, 2, சாரி 4, 2 இருக்குல்ல, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. சரிங்களா? 1, 2 ஏ கிராஸ் சி, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 ரெண்டு மட்டும் அங்கே இருக்கனால கிராஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போது அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பி கிராஸ் சி. பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும்னா பியில் எத்தனை இருக்குது? 4. அதே மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ என்ன? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது ரெண்டுக்கு வெட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கே தெரியும், வெட்டுனா பொதுவாக இருக்க சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், 2, 2 இருக்கா, 3, 2 இருக்கா, 5, 2 இருக்கா, அடுத்து 7, 2 இருக்கா, அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சமன்பாடு 1 மற்றும் 2 எப்படி இருக்குது? சமமாக இருக்கிறது. அப்போ கொடுக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது. சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் பண்ணிடலாம். ஏ கிராஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி டிஃப்ரெண்ட் சி. ஏ கிராஸ் பி டிஃப்ரெண்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி. ஓகே, அடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பி டிஃப்ரென்ஸ் சி, நமக்கு பி தெரியும். ஸோ 2, 3, 5, 7 இது வந்து எதை கழிச்சு விட போகிறோம்? ஸோ 2 மட்டும் நம்ம கழிச்சு விட போகிறோம். அடிச்சு விடுங்க. கழித்தல் மீன்ஸ் இங்கே வருங்க, அடிச்சிடணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். 2க்கும் பொதுவான ஒரு போல் அடிச்சு விடணும். வெட்டு அப்படின்னா வட்டம் போடணும். 2க்கு பொதுவான ஒரு போல் வட்டம் போடணும். யூனியனை ஒன்று விடாமல் சேர்க்கணும். டிஃபரன்ஸ் மீன்ஸ் என்னென்னா 2க்கு பொது ஒரு போல் இதுன்னு அடிச்சு விட்டுட்டு முதல் கணத்தில் என்ன மிச்சம் இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஸ். அப்போ பிலேருந்து சி யாருமே சி வரக்கூடாது, கழிச்சு விட்றணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், நம்ம படம் வரையும்போது ஏ டிஃபரன்ஸ் பி நம்ம எப்படி வரைஞ்சிருப்போம் பாருங்கள், 2 வட்டம் கொடுத்துருப்போம். ஏ டிஃபரன்ஸ் பினா ஏலேருந்து பியை டோட்டலாக கழிச்சு விடணும். ஸோ பி இவ்வளோ தூரம் வந்திருக்கா,
அது டோட்டலாக நம்ம கழிச்சு விட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம், இதுதான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா ஷேட் பண்ணியிருப்போம். இதானங்க உங்களுக்கு ஏ டிஃபரன்ஸ் பி. நம்ம 9th படிச்சிருக்கோமா இல்லையா, அதானே ஏ டிஃபரன்ஸ் பி. ஏலேருந்து டோட்டலாக அந்த பியை வந்து என்ன செஞ்சிடும், கழிச்சு விட்றோம். அதே மாதிரி இந்த 2 கழிச்சு விட்றோம், பியிலேருந்து சியை கழிச்சு விட்றோம். மீதி நமக்கு இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா, ஸோ 3, 5, 7. இப்போ அது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏவை கிராஸ் பண்ண போகிறோம். ஏவை கிராஸ் பண்ண போகிறோம். சரி, ஏவை கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ வந்து நமக்கு என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7. அது கூட நம்ம எதை கிராஸ் பண்ண போகிறோம், இந்த பி டிஃபரன்ஸ், அதாவது 3, 5, 7 கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ண நமக்கு 21 உறுப்புகள் வரப்போகுது. 7 இங்கே ஒரு 3, 21 உறுப்புகள் வரப்போகுது. எழுத போகிறோம். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, அப்புறம் 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. 21 உறுப்புகள் வரும், பொறுமையாக எடுத்து எழுதி தான் ஆகணும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 21 உறுப்பு. சரியாக போயிடுச்சு. சரி, இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஏ கிராஸ் பி என்னென்னா, ஏல வந்து நமக்கு என்ன இருக்குது, ஏல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கும். கிராஸ் பியில் வந்து நமக்கு என்ன இருக்கும், 2, 3, 5, 7. இங்கே பாருங்கள், இதில் 7 28 உறுப்புகள் நம்ம எழுத போகிறோம். 28 உறுப்புகள் நம்ம எழுதித்தாகணும். பொறுமையாக எழுதணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அப்புறமா 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அப்புறம் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அப்புறம் 4, 2, 4, 3, 4, 5, இங்கே எழுதிக்கலாம், 4, 7. அப்புறம் 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அப்புறம் 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அப்புறம் 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அப்பா, பொறுமையாக எடுத்து எழுதணும். 28 உறுப்புகள். அப்புறம் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னு சொன்னால் எவ்வளோ வரப்போகுது, ஏ கிராஸ் சி 1, 2, 3, 4, 5, 6, 7. அது கூட கிராஸ் சின்னா, ஸோ 2ன்னு ஒரு உறுப்பு. இதில் வந்து நமக்கு மொத்தம் 7 உறுப்புகள் தான் வரப்போகுது. இது ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ரைட். இதுலேருந்து இதை கழிச்சு விட போகிறோம். அதாவது ஏ கிராஸ் பியிலிருந்து இந்த ஏ கிராஸ் சி என்ன செய்யணும்னா, டிஃப்ரென்ஸ் அதை ஃபுல்லாகவே இதில் ஏதாவது 2லேயும் பொது உறுப்பு இருக்கான்னு பாருங்களேன். இப்போ பாருங்கள், இந்த 1, 2 இதை மட்டும் நம்ம அடிச்சிருவோம். சரியா, இதை நான் இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். 1, 2 மட்டும் அடிச்சிடலாமா? பாருங்கள், 1, 2 இதை மட்டும் அடிச்சிடுவோம். அடுத்து 2, 2 இதை மட்டும் நம்ம அடிச்சிடுவோம். 3, 2 இதை அடிச்சிடுவோம். 4, 2 இதை அடிச்சிடுவோம். 5, 2 இதை அடிச்சிடுவோம். 6, 2 இதை அடிச்சிடுவோம். 7, 2 இதை அடிச்சிடுவோம். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 28 உறுப்புகள் இருக்கா, அதுலேருந்து 7 அடிச்சிட்டோமா, பேலன்ஸ் 21 உறுப்புகள். இங்கே உள்ளது அப்படியே வந்துடும். இங்கே உள்ளது நமக்கு அப்படியே வந்துட போகுது. அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதணும். இங்கே அங்கே உள்ளதை நம்ம அப்படியே எடுத்து எழுதணும். எழுதுனா முடிஞ்சது. அப்போ 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7,
அப்புறம் 5 3 5 5 5 7, அப்புறம் 6 3 6 5 6 7, அப்புறம் 7 3 7 5 7 7. ஈக்குவேஷன் நம்பர் 2. சமன்பாடு 1 மற்றும் 2 சமம். இதுதான் கொஞ்சம் எழுதுறதுல பெரிய கணக்கு. இது 21 உறுப்புகள் நம்ம எழுதணும். அதிகபட்சம் 28 எழுதி அப்புறம் மறுபடியும் 7 கழிச்சு 21 உறுப்பு எழுதணும். பொறுமையாக செய்யுங்க. இதோட நமக்கு இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகளும் பயிற்சி கணக்குகளும் கார்ட்டீசியன் பெருக்கல் தொடர்பான அனைத்து கணக்குகளும் ரொம்ப தெளிவாக ரொம்ப சிறப்பாக புரியும்படியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன செய்யணும்னா இதை அழகாக உட்காந்து ஒரு டைம் நோட் எடுத்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஸ்டினை வச்சுக்கிட்டு பார்க்காம நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ முழுமையும் ஒரு டைம் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் நோட்டையும் புக்கையும் வச்சுட்டு பார்க்காம இந்த கணக்கெல்லாம் பயிற்சி பெறுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கவனமும் பயிற்சியும் கணிதத்தின் 2 கண்கள். அனைவருக்கும் நன்றி.